வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வாட்டர்மெலனை ஆஃபாக கட் பண்ணதை எடுத்திருக்கேன். முக்கால்வாசி சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப்ஸாக. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். சீட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அகர் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர்மெலன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலாம் நல்லா சாஃப்டாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அடுப்பில் அப்படியே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு, எந்த கட்டியுமே இல்லாமல். இதை ஆஃப் பண்ணிவிட்டு மீதி உள்ள வாட்டர்மெலன் ஜூஸை இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். 3 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா செட் ஆகி வந்துருச்சு. கத்தி எடுத்து சைடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டு பாத்திரத்தில் கவுத்தி எடுத்தோம்னா டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜெல்லி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.